Hi viewers, welcome to Tamil Motor Tech. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன, இந்த வண்டி வந்து wagonr 3rd generation 2019 மாடல். இந்த வண்டியில ஒரு பீரியாடிக்கல் சர்வீஸ் பண்றது எப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம முழுக்க பார்க்க போறோம். இந்த வண்டி சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. பட் ஆனா ஒரு 42 செக்லிஸ்ட் பாயிண்ட் படி எப்படி வந்து ஒரு பீரியாடிக்கல் சர்வீஸ் பண்றது. இந்த வண்டி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள், 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், சிஎன்ஜி கிடையாது. ஸோ இதோட கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்றது நான் இப்போ இக்னிஷன் கீ ஆன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 52,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஸோ இந்த வண்டி வந்து ஒரு 50,000 கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்கு ஷெட்யூல் நார்ம்ஸ் படி. நிறைய பேர் கேட்டது வந்து பிடிஎஃப் படி அந்த நீங்கள் 42 செக்லிஸ்ட் சொல்கிறீங்களா, அதெல்லாம் என்னென்னலாம் வரும் அப்படின்றத ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி மாருதி ஷெட்யூல் படி தான், அது முழுக்க மாருதி ஷெட்யூல் தான், நம்மளோட ஓன் ஷெட்யூல் கிடையாது. மாருதி நார்ம்ஸ் படி ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு இயருக்கு என்னென்னலாம் வரும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1 லிட்டர் இன்ஜின். ஸோ இந்த வண்டிக்கு என்ன பிடிஎஃப் வரும் அப்படின்றதான் அந்த பிடிஎஃப் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த பிடிஎஃப் 1 லிட்டரு பெட்ரோல் இன்ஜின் கே சீரிஸ் இன்ஜினுக்கு. இதில் கொடுத்துருக்க பார்த்தீங்களா, ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ் ஃபார் AMK 310 கொடுத்துருக்கு. எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கல 1 லிட்டர் இன்ஜின். AMK 310நாலே வெஹிக்கிள் கோடுன்னு குறிக்கப்படும். இது வந்து 1 லிட்டரோட இன்ஜினு. AMK 412ன்றது பார்த்தீங்கன்னா 1.2 இன்ஜின் பெட்ரோலோடது குறிக்கப்படும். ஸோ நம்ம பார்க்க போகிறது வெறும் வந்து 1 லிட்டர் இன்ஜினோடதுனால ஹைலைட் பண்ணியிருக்கேன். எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நீங்கள் அந்த ஹைலைட்டபிள் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கனாலே அந்த 42 பாயிண்ட்ஸ் செக்லிஸ்ட்டு வந்துடும். ஸோ 1 லிட்டர் இன்ஜினுக்குன்னு எடுத்திங்கன்னா 3 ஃப்ரீ சர்வீஸ் வரும். 1 லிட்டருக்கும் சரி 1.2க்கும் சரி. ஸோ 3 ஃப்ரீ சர்வீஸ் வரும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர்னா ஒரு மாதம், ஃபஸ்ட்டு எடுத்ததுலேருந்து ஒரு மாதம். ரெண்டாவது சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை. வண்டி எடுத்ததுலேருந்து 10,000 கிலோமீட்டர் இல்லை வண்டி எடுத்ததுலேருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஸோ இது 3 ஃப்ரீ சர்வீஸ் தான் இது வேகனாருக்கு எலிஜிபிள். 3 ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெய்ட் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். பெய்ட் சர்வீஸ் எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர் இல்லைன்னா கடைசி 2 வருஷத்துலேருந்து பெய்ட் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, 1 வருஷமே ஆயிடுச்சுனாலும் பெய்ட் சர்வீஸ் கன்வெர்ட் ஆகிடும். இல்லை 2 வருஷம் ஆயிடுச்சு, வண்டி வந்து 6,000 கிலோமீட்டர் ஓடிக்குனாலும் நீங்கள் பெய்ட் சர்வீஸ்க்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ மாருதி கொடுக்குற நாம்ஸ் எப்படின்னா விச் எவர் கம்ஸ் ஏர்லியஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர் இல்லைன்னா 24 மாதம் எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். வண்டி 20,000 கிலோமீட்டர் ஓடினாலும் வண்டி சர்வீஸ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லை 2 வருஷம் ஆயிடுச்சுனாலும் பெய்ட் சர்வீஸ்ன்றது கம்பல்சரி பண்ணி ஆகணும். ஸோ இந்த பெய்ட் சர்வீஸுன்றது லிஸ்ட்டு என்னென்னலாம் வரும். ப்ரீ சர்வீஸ்க்கு இதே லிஸ்ட் தான், பெய்ட் சர்வீஸ்க்கும் இதே லிஸ்ட் தான். ஸோ இந்த லிஸ்ட்டு படி அந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கீங்களா, இந்த லிஸ்ட்டு படி பார்த்தீங்கனாலே இந்த 42 பாயிண்ட் செக் லிஸ்ட் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் எடுத்திங்கன்னா வாட்டர் பம்ப் வரும். இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 10,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் மாத்திராமல் இருக்கும். ஆயில் ஃபில்டரும். பட் கஸ்டமருக்கு நாங்கள் கொடுக்குறது என்னென்னா 5000 கிலோமீட்டருக்கு வரும் மாற்றுங்க அப்படின்னு. பட் மாருதி நாம்ஸ் கொடுக்குறது என்னென்னா 10,000 கிலோமீட்டர் இல்லை வருஷத்துக்கு ஒரு ஆயில் ஃபில்டர் கம்பல்சரி சேஞ்ச் பண்ணிடணும். ஆயில் ஃபில்டர் மட்டும் இல்லை, உங்கள் வண்டி என்னென்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கோ, என்னென்ன இயர் ஆயிருக்கோ அந்த ஃபீல்டு எல்லாமே இந்த ஷெட்யூல் படி மாற்றி தான் ஆகணும். ஸோ இது தவிர வந்து நார்மலாக வேரண்ட் டயர் ஆயிருந்தாலும் அடிஷ்னலாக அதெல்லாம் மாற்றி தான் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு பேராமீட்டர்ஸ். இந்த கிலோமீட்டருக்கு இந்த ஷெட்யூலுக்கு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது ஒரு மேண்டட்ரி ஷெட்யூலாக கொடுத்த மாருதியோட ஷெட்யூல் நாம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இக்னிஷன் சிஸ்டம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் வந்து எந்த கிலோமீட்டரில் ஸ்பார்க் பிளக் மாற்றணும், என்னென்ன கிலோமீட்டரில் கழட்டிட்டு க்ளீன் பண்ணி போடுறது. ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா 40,000 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. பட் ஆனால் நாங்கள் கொடுக்குறது எவ்ரி 20,000க்கு அப்புறம் மாற்றுங்க. 5000 கிலோமீட்டர் இல்லை 2,500 கிலோமீட்டருக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி போட்டால் தான் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸு, மைலேஜ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஃபியூல் ஃபில்ட்ரு எப்போ மாற்றலாம், அந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட்டும் இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா கீழே ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கிளச்சு என்னென்னலாம் செக் பண்ணலாம், அந்த 42 செக் பாயிண்ட்ஸில் என்னென்னலாம் கவர் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த ஷெட்யூல். அப்படியே வந்தீங்கன்னா பிரேக்ஸில் என்னென்னலாம் செக் பண்ணுறது, பிரேக் பேட் க்ளீன் பண்ணி போடுறது, 4 வீல் பிரேக் கழட்டி க்ளீன் பண்ணுறது, டயர் ரொட்டேஷன்ஸு, டயர் சேஞ்சிங், டயர் செக்கிங்கு, அப்புறம் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன்ஸ் என்னென்னலாம் செக் பண்ணுது, ஸ்டேரிங்கில் என்னென்னலாம் செக் பண்ணுவோம், என்னென்ன பேராமீட்டர்ஸ் வரும். இதுதான் ஜென்ரல் சர்வீஸில் மட்டும் எலிஜிபிள் ஆகும். இது செக்கிங் பாயிண்ட்ஸ் மட்டும்தான். இது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோன்னா அடிஷ்னல் சார்ஜஸ், அதில் வேறு சார்ஜஸ் வரும். இது ஒன்லி செக்கிங் பாயிண்ட்ஸு என்னென்னலாம் செக் பண்ணி பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கு. ஸோ 42 செக் பாயிண்ட்ஸில் என்னென்னலாம் கவர் ஆகும். ப்ளஸ் சிஎன்ஜி வெஹிக்கிள் வந்தீங்கன்னா சிஎன்ஜிக்கு அடிஷ்னலாக என்னென்னலாம் செக் பாயிண்ட்ஸு அந்த கிலோமீட்டருக்கு அந்த மைலேஜுக்கு
அந்த இயருக்கு என்னென்னலாம் செக் பண்ண சேஞ்ச் பண்ணுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா வேகனார் 1 லிட்டர் இன்ஜின் பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜிக்கு மட்டும்தான் இந்த சார்ட்டு அப்ளிகபிள் ஆகும். 1.2க்கு தனியாக நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சார்ட் 1 லிட்டர் இன்ஜின் பெட்ரோலு ப்ளஸ் சிஎன்ஜிக்கு நீங்கள் இந்த பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாலே போதும். இது ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வரும்போது எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருப்பாங்க பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3 அப்படிலாம். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட லிங்க் வந்து தனியாக ஒன்று கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்கள் இன்ஜின் ஆயில் இருக்கும். இதில் பேஜ் 4 இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும்போது இன்ஜின் ஆயில் லெவல் எப்படி மாற்றுறது, எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ப்ரொசீஜராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேராமீட்டர்ஸ் செக் பண்ணோம், ஆயில் லீக் இருக்கா, ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் ப்ளக்கில் எங்கெங்கே லீக் இருக்குது, ப்ளஸ் ஆயில் ட்ரெயின் பண்ணுற டார்க் எவ்வளோ, ஆயில் நெட் ட்ரெயின் கோல்டு டைட் பண்ணுற டார்க் எவ்வளோ, ஆயில் ஃபில்ட்ரு வந்து லூஸ் பண்ணுற ஸ்பேனர் அதாவது ஸ்பாட் நம்பரு, ஆயில் ஃபில்ட்ரு டைட் பண்ணுற டார்க் எவ்வளோ இருக்கும், இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி இந்த 1 லிட்டர் இன்ஜின் பெட்ரோலுக்கு இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி எவ்வளோ, ஆயில் மட்டும் மாற்றுனீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரோடு சேர்த்து மாற்றுனீங்கன்னா இல்லை இன்ஜின் ஓவரால் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், ப்ளஸ் ஆயிலோட கிரேடு விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். அது என்னென்னலாம் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணலாம், என்னென்ன கிரேடெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ். ஆயில் மாற்றி முடிச்சதுக்கப்புறம் 3 நிமிஷம் ஓட விட்டு ஆயில் லெவல் டிப்ஸ்டிக் செக் பண்ணோம் ஃப்ளாட்டில் வச்சு ஆயில் லெவல் டாட் இந்த செகண்டில் இருந்தால் என்ன ஃபஸ்ட்டில் இருந்தால் என்னென்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு ஆயில் வந்து கிரேட் கொடுத்துட்டு நீங்கள் ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட சாய்ஸ் தான். ஆயில் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா மாருதியோட ஆயில் ஃபில்டரை யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஸோ இது ஆயில் ஃபில்ட்ரு எவ்வளோ வரும், இதோட எதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும், இந்த பார்ட் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள் 16510ன்றது. ஸோ இந்த பார்ட் நம்பர் தான் கே சீரிஸ் இன்ஜினுக்கு வேகனாருக்கு என்னென்ன வண்டிக்கெலாம் சூட்டபிள் ஆகுன்றது இன்ஃபர்மேஷன். இது மாருதியோட லிங்க்கு. இந்த லிங்க்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பார்ட் நம்பரும் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படியே வந்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜாக இருக்கும். ஒரு பேஜாக உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் வேணும்னா நீங்கள் இந்த லிங்க் பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பின் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம் வந்து என்ன டைப் ஆஃப் கூலண்ட் இந்த வண்டிக்கு கே சீரிஸ் இன்ஜின் 2018 மாடலுக்கு அப்புறம் கூலண்ட் வந்து எல்லோ கலர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா இதோட ரேஷியோஸ் 30:70 அப்படி தான் இருக்கும். ஸோ 30:70னா இதோட மொத்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.4 லிட்டரு 3.3 தான் வந்து பெட்ரோல் இன்ஜினுக்கு. ஸோ 1 லிட்டரு கூலண்ட் விட்டுட்டு மிச்சம் 2.4 லிட்டரு தண்ணி விட்டிங்கனாலே போதும். ஸோ என்ன டைப் ஆஃப் கூலண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் பார்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த பார்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் வந்து எப்போ ஸ்டாப் ஆகுது, எப்போ ஆன் ஆகுது டெம்பரேச்சரில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் மேலே இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணிங்க. இதோட பார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டைப் ஆஃப் கூலண்ட் இந்த வண்டிக்கு எல்லோ கலர் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படி சூட்டபிளாக இருக்கோ அந்த எல்லோ கலர் பார்த்துக்குங்க. இந்த பார்ட்டு ப்ரைஸ் எவ்வளோ வரும், எல்லோ கலர் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 280 1 லிட்டர் அதோட பார்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இது வேணும்னா இந்த செக் பண்ணிங்க. இந்த பிடிஎஃப் வேணும்னா இது தனித்தனியாக இருக்கும். அந்த மாதிரி ஒன்றா வரும். இப்போ அடுத்தது கூலிங் சிஸ்டம் முடிஞ்சுன்னா அடுத்தது ஸ்பார்க் ப்ளக் வந்து எப்படி கழட்டுறது, எவ்வளோ ஏர் கேப் வைக்கிறதுன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஏர் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு வந்து கழட்டி க்ளீன் பண்ணுறது எப்படி, எந்த டைரக்ஷன் வச்சு க்ளீன் பண்ணால் ஏர் ஃபில்ட்ரு எவ்வளோ வருன்றதும் உங்களுக்கு அந்த பேஜ் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜில் இருக்குது உங்களுக்கு. ப்ளஸ் ஃபியூல் சிஸ்டம் வந்து வேறு என்னென்னலாம் செக் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அடுத்தது வந்தீங்கன்னா பிரேக் பேட் சிஸ்டம்ஸ் 11 பேஜ் நம்பர் 11 அதுவும் பிடிஎஃப் தனித்தனியாக இருக்கும். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா இது பாருங்கள் பேஜ் நம்பர் 11 இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிரேக் சிஸ்டம் ஓப்பன் ஆகும். பிரேக்கில் வந்து 4 வீல் நம்ம யூஸ்வலாக பிரேக் பேடை கழட்டி க்ளீன் பண்ணி போடுவோம். பிரேக் பேடோட ஸ்டாண்டர்ட் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும், லிமிட்னா வந்து எக்ஸீட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே வந்து பிரேக் பேடு ஓட்டவே முடியாதுன்னா எவ்வளோ இருந்தால் இதுக்கு மேலே நம்மளால் பிரேக் பேடு யூஸ் பண்ண முடியாதுன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணிக்கிறது பிரேக் பேடு புதுசு போட்டிங்கனால பழசு போட்டிங்கனால க்ரீஸ் பேக் பண்ணுறது எவ்வளோ, ப்ளஸ் கேலிப்பர் பின்னு டைட் பண்ணுறதோட டார்க் எவ்வளோ, ப்ளஸ் டிஸ்க் மாற்றணும்னா டிஸ்க் ஸ்க்ரூ கேஜ் வச்சு செக் பண்ணும்போது எவ்வளோ இருக்குன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு ஓயும் இருக்கும், ஓஎம்ஏ கொடுத்துருக்கேன். கேலிப்பர் க்ரீஸ் எவ்வளோ வரும், ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்கள். பிரேக் கேலிப்பர் க்ரீஸ் வந்து மாருதியில் கன்சியூமர்ஸ் நம்ம வந்து போடுவோம், ப்ளஸ் நிறைய கன்சியூமர்ஸ் போடும்போது கேலிப்பர் க்ரீஸும் சேர்த்து போடுவோம். அதில் எவ்வளோ வரும், பிரேக் டிஸ்க் எவ்வளோ வரும், ஓஎம் ப்ளஸ் ஓஎம்இ ரெண்டுமே வரும். அந்த மாதிரி ஃப்ரண்ட் பிரேக் முடிச்சதுக்கப்புறம் 12 பேஜ் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா ரியர் பிரேக் கழட்டி க்ளீன் பண்ணால் ரியர் பிரேக்குக்கு வீல் சிலிண்டர்லாம் என்னென்ன வரும், வீல் சிலிண்டர் எவ்வளோ வரும்ன்றது செக் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பிரேக் ஃப்ளூயிட் என்ன டைப் ஆஃப் பிரேக் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணோம். கண்டெய்னரில் பார்த்தீங்கனாலே பிரேக் மாஸ்டர் சிலிண்டரில் வர அந்த மேலே மூடியில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு .3 .4ன்றது மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஏர் ப்ளீட் பண்ணுறது
நீங்கள் பிரேக் கழட்டிட்டு ப்ளீட் பண்ணிங்கன்னா ஏர் ப்ளீட் பண்ணுற ப்ரொசீஜர் எப்படி, ஃபஸ்ட்டு வீல் எதை எடுக்கணும், செகண்ட் வீல் எதை எடுக்கணும், தேர்ட் வீல் எதை எடுக்கணுன்ற இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். ஸோ இந்த ரிசர்வாயர் கேப் மேலேயே பார்த்தீங்கனாலே அந்த .3 .4 மென்ஷன் பண்ணிக்கும். ஸோ அந்த கேற்ற மாதிரி மேனுவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் .3 யூஸ் பண்ணால் .3 யூஸ் பண்ணுங்கள், .4 யூஸ் பண்ணால் .4 யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளச் பெடல் இருக்கும், அந்த பேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டயர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 16. இதில் வீல் எப்படி கழட்டுறது, எப்படி லூஸ் பண்ணுறது, எப்படி டைட் பண்ணுறது, எவ்வளோ டார்க் வைக்கிறது, வீல் டைட் பண்ணுற ப்ரொசீஜர் எப்படின்றது கூட இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. உங்களுக்கு வந்து டயரோட வேர் அண்ட் டயர் ஆகிடுச்சுன்னா எப்படி வேர் அண்ட் டயர் ஆகிடுச்சு, அதே மாதிரி டயர் ரொட்டேஷன்ஸ் வந்து 5 வீல் டயர் ரொட்டேஷன்ஸ் எப்படி பண்ணுறது. சப்போஸ் அலாய் வீல் வச்சுருக்கீங்க, 4 அலாய் வீல் இருக்குது, ரிம்மு மட்டும் வந்து ஸ்டெப்னியாக இருக்குன்னா 4 வீல் ரொட்டேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்ற இன்ஃபர்மேஷன்ஸும் இதிலே கொடுத்துருக்காங்க. 5 வீல் ரொட்டேஷன் டைப்பு, 4 வீல் ரொட்டேஷன் டைப்பு இங்கே தனியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதை நீங்கள் அதுபடி ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா எனக்கு என்னென்னா வீல் ரிம் இருந்ததுன்னா 5 வீலும் ஈவனாக ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டயர் வந்து ஈவனாக வேர் அண்ட் டயர் ஆகும். சப்போஸ் நீங்கள் 5 வீலுமே வந்து ரிம் டைப்பு அப்படின்னா டயர் ரொட்டேஷன் பண்ணுறது இந்த டைரக்ஷனில் எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் டயர் ரொட்டேஷன்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் வீல் அலைன்மெண்ட்ன்றது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களோட டயர் லைஃப் நல்ல இதுவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டயர் ரொட்டேஷன் வந்து தான் வந்து ஜென்ரல் சர்வீஸில் கண்டி வீல் அலைன்மெண்ட்டுன்றது பார்த்திங்கன்னா தனி, அதோட கேட்டகரியே தனி, ப்ளஸ் வந்து அது சார்ஜஸும் தனியாக வரும். ஸோ அது வந்து ஜென்ரல் சர்வீஸில் இன்க்ளூடே ஆகாது. ஜென்ரல் சர்வீஸில் என்னென்னலாம் இன்ஸ்பெக்ஷன்ஸ் தான் நிறையமே கவர் ஆகுமே கண்டி. அதே மாதிரி சப்போஸ் வந்து பிரேக் பேடு மாற்றுறோம், பிரேக் பேடு சேஞ்ச் பண்ணுறோம், அந்த மாதிரினா பிரேக் பேடு மாற்றுறதுக்கு தனி சார்ஜஸ் வரும். அது வந்து இன்க்ளூடிங் ஜென்ரல் சர்வீஸ்லேயே வராது. இந்த மாதிரி வீல் செக்கிங் பார்த்திங்கன்னா பேரிங் செக் பண்ணுறது, அப்புறம் ட்ரை ஷாட் பூட் செக் பண்ணுறது, ஹேண்ட் பிரேக் வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீல் வந்து பேரிங் செக் பண்ணனா ப்ளே எவ்வளோ இருக்குன்றது செக் பண்ணுறது, பூட் எதாவது கிழிஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறது, ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன்ஸ் வந்து ஃபிசிக்கல் செக்அப்ஸ் தான், ப்ளே எவ்வளோ இருக்குது, மேலே ரேம்பில் தூக்கி இல்லை ஜாக்கி போட்டு ஏதாவது இருக்கான்றது செக் பண்ணி. ஸோ அந்த செக் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா கொடுத்துருக்கேன். ஸோ சஸ்பென்ஷன்ஸ் என்னென்னலாம் வரும், அலைன்மெண்ட்டு எவ்வளோ வைக்கணும், டோ எவ்வளோ இருக்கணும், டோ இன் எவ்வளோ இருக்கணும், கேஸ்டர் கேம்பர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் இதுலேயே இருக்குது. அப்போது அலைன்மெண்ட்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு மேண்டட்ரியாக ஒரு எவ்ரி 10,000 மாருதி அப்பத்துலேருந்தே கொடுக்குற நாம்ஸ், மாருதி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு அலைன்மெண்ட்டு பேலன்சிங்ன்றது 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கீர் ஆயில் எப்படி செக் பண்ணுறது, கீர் ஆயிலோட லூஸ் பண்ணி ட்ரைனட்டை லூஸ் பண்ணிவிட்டு ஆயில் லெவல் எப்படி செக் பண்ணுறது இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு பிடிஎஃபாக இருக்கும். ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா கீர் ஆயிலோட கிரேடு எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் வந்து கீர் ஆயில் இந்த வண்டிக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி, 1.5 லிட்டர்ஸ் தான் இந்த வண்டிக்கு ஆயில் கெப்பாசிட்டி கீர் ஆயில். இதோட கிரேடு என்ன கிரேடு அப்படின்றது மேலே மென்ஷன் பண்ணிக்க. இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பார்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த பார்ட்டில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆயில் 1 லிட்டர் வேணுன்னா 1 லிட்டர் எடுத்துக்கலாம். இல்லை இது வந்து இப்போ இந்த பார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 1 லிட்டர் எவ்வளோ வரும், 3 லிட்டரோட கெப்பாசிட்டி. ஸோ 1 லிட்டர் எவ்வளோ வரும்ன்றது எம்ஆர்பி மென்ஷன் பண்ணிங்க, 1350 ரூபா இந்த கீர் ஆயில். அது கீர் ஆயில் மாற்றுறது எப்போன்றதும் அந்த மேலே இருக்க பிடிஎஃப்ல இருக்கும். இப்போ எப்போ சேஞ்ச் பண்ணால் சப்போஸ் கீர் பாக்ஸ் இறக்குறீங்க, கீர் ஆயில் மாற்றணும்னா அப்போ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசி சிஸ்டம்ஸ், கடைசியாக வர்றது பார்த்தீங்கன்னா ஏசி சிஸ்டம். ஏசி ஃபில்ட்ரு வந்து க்ளீன் பண்ணி போடுற ப்ரொசீஜர் எப்படி, க்ளோ பாக்ஸை கழட்டிட்டு ஏசி ஃபில்டரை எப்படி கழட்டிட்டு மாட்டுறது, ஏசி ஃபில்ட்ரு திருப்பி மாட்டுற ப்ரொசீஜர் அப்பர் டைரக்ஷன் ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த டைரக்ஷன் தான், எந்த டைரக்ஷனோ அந்த டைரக்ஷன் படி மாட்டுங்க, தலைகீழ திருப்பி மாற்றாதீங்க, ஃப்ளோ மாறிடும். பார்ட் ஆர்டர் பண்ணனா பார்ட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதோட லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஏசி ஃபில்ட்ரு வந்து பார்ட் வந்து ஓஇனா எவ்வளோ வரும், ஓஇமினா எவ்வளோ வரும்ன்றது இன்ஃபர்மேஷன்ஸு மேலே கொடுத்துருக்கேன். அப்போது ஏசி ஃபில்டரை வந்து நார்ம்ஸ் படி கரெக்டாக சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அப்படியே ட்ராக் பண்ணி கீழே வந்துட்டீங்கன்னா ஒரு பேராமீட்டர்ஸாக அடுத்தது அப்படியே வரும். ஸோ இது எல்லாமே வந்து கீழே அடுத்தது பார்த்திங்கன்னா செக்கிங் ப்ரொசீஜர் தான். பேட்ரி வந்து எப்படி செக் பண்ணுறது, பேட்ரி டெர்மினல் வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னா செக் பண்ணுறது, எலக்ட்ரோ கிராவிட்டி எல்லாமே செக் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பீரியாடிக்கல் சர்வீஸ்க்கு என்னென்ன தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வைப்பர் பிளேடு வந்து எப்படி மாற்றுறது, வைப்பர் பிளேடு எப்படி செக் பண்ணுறது எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் ஜென்ரலாக இருக்கும். இதுதான் கம்ப்ளீட் பீரியாடிக்கல் சர்வீஸோட செக்லிஸ்ட்டு. ஸோ இந்த செக்லிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனால ஒரு பீரியாடிக்கல் சர்வீஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ இதை தவிர சேஞ்ச் பண்ணுற பார்ட்ஸு, அடிஷ்னலாக சேஞ்ச் பண்ணுற பார்ட்ஸ், பிரேக் பேடோ சரி, சஸ்பென்ஷன் சரி, பீரியாடிக்கல் சர்வீஸ் செக்லிஸ்ட் இல்லாமல் தனியாக சேஞ்ச் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அது அடிஷ்னல் சார்ஜஸ் வரும். ஸோ ஒரு பீரியாடிக்கல் சர்வீஸ்க்கு
என்னென்னலாம் தேவையோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்த பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பின் பண்ணுங்கள். அந்த 19 பிடிஎஃபை நான் உங்களுக்கு செக் பண்ணி அனுப்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக்.